உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்னென்ன? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம்னா என்ன அப்படின்னா உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை அப்படிம்பாங்க. இப்போ வாழ்க்கையில் நான் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, நான் ஒரு ப்ரமோஷன் இல்லை என்று வருந்துபவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்குரிய கௌரவம் என்பது கிடைக்கிறது. சார் நீங்கள்லாம் சீனியர் சார், நீங்கள் இருந்திருக்க வேண்டியதுக்கு இப்போல்லாம் செக்ஷன் ஹெட்டாக இருக்க வேண்டியது, நீங்கள் என்னமோ ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருக்கீங்க அப்படின்னு தான் நீங்கள் ஆசைப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா என்று நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது நடந்துடும். 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது கார் வாங்குறீங்க. அது சாதாரண கார் கிடையாது, காஸ்ட்லி கார் வாங்குறீங்க. அப்போது 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு வீடு, மாடு, மனை, மதிப்பு, மரியாதை இதெல்லாத்தையும் குரு தருகிறார். இப்போ கம்பெனியில் நம்ம பாஸ் நம்மளை எல்லா விஷயத்திலையும் நம்ப மாட்டார். அதெல்லாம் விடு, உனக்கு வராது, அது அவன்கிட்ட கொடு என்று சொல்லி நம்மளை மட்டுப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் அடி தூள் பண்ணுறீங்க. ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான். ப்ரெசன்டேஷன்னாலும் நீங்கள் தான், கலப்பணினாலும் நீங்கள் தான், ஷாப் ஃப்ளோர்னா எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் ஒரு கலக்குவீங்க. இப்போ 4ஆம் இடத்துல குரு வரும்பொழுது இப்போ என்னென்னா பிருந்தா, குரு வருவதை விடவே குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கிறார். இந்த 8 என்ன அப்படின்னா பெருஞ்சொத்துன்னு பேர், பெருஞ்சொத்து. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கர் இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த குரு பார்த்ததால் இன்ட்ரெஸ்ட் ஆகி 1.5 ஏக்கரை வாங்குகிறேன், 2 ஏக்கரை வாங்குகிறேன். பொதுவாகவே எப்படின்னா இந்த சொத்துங்கிற விஷயமே நம்ம நகை மாதிரி தான். நம்ம என்னமோ மனசில் ஒரு பவுன் எடுக்க போயிருப்போம், அங்கே போய் ஒன்று பிடிச்சி போயிடும், அதுக்கப்புறம் அது 1.5 ஆகி 2 ஆகி 2.5 ஆகிடும், பட்ஜெட்டை தாங்கி எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பெருஞ்சொத்து வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க்கு. சார் இந்த வீடு 1 கோடி, எனக்கு நல்லா தெரியும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு, ஆனால் ஒரு தைரியமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம். அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து, பிரச்சனை அப்படின்னு டாக்டர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். சில பேருக்கு இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரியான செட்டில்மெண்ட் பணம்லாம் வர வேண்டியிருக்கும். கம்பெனிலேருந்து வர வேண்டிய செட்டில்மெண்ட் காசு வரவே இல்லை சார், அதுக்காக எவ்வளோ போராடுறோம் அப்படின்னா 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் சேர்த்து குமுலேட்டிவாக வரக்கூடிய அமைப்பு. நான் உழைச்ச காசு சார் அது என்றால் உழைத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அடுத்து 10 பார்க்குறார். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணி தரார். இது எல்லாத்த விட சூப்பர் என்னென்னா இருந்தால் குரு பகவான் 12 பார்க்குறார். 12ல் சனி இருக்கார். அந்த சனி தான் 7.5 சனி. அந்த 7.5 சனியை குரு பார்த்துடுறார். இனிமேல் 7.5 சனி இவங்கள ஒன்றும் பண்ணாது. மேஷராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி. உங்களுக்கு தரும் ராஜயோகம் என்ன? முதல் ராஜயோகம் என்ன? ப்ரமோஷன். 2வது ராஜயோகம் என்ன? பேரதிர்ஷ்டம் என்ன? சொத்து. 3வது பேரதிர்ஷ்டமும் ராஜயோகமும் என்ன அப்படின்னா 7.5 சனிலேருந்து விடுதலை. இந்த 3 பிரச்சனைகளையும் சரி செய்கிறார் குரு பகவான். பிரமாதமாக இருக்கார். அது இந்த காலகட்டங்கள், அதாவது குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இவர்களுடைய கடன் தொல்லை நீங்கிறதற்கு வாய்ப்பு 200%. காரணம் என்னவென்றால் அடுத்த படிநிலைக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த படிநிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய பிரச்சனைகள் சரியானாதானே நான் அடுத்த லெவல் போக முடியும்.
ஸோ அதை சரி செய்து தருவார் குரு பகவான். அதே மாதிரி இவர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கினா சிறப்பா இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவானே பார்ப்பதால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக வருவாங்க. இவருக்கு இந்த காலகட்டத்தில் 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 95 மார்க் பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பயிற்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ 2 கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட்டானா எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட்டானா ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன் எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறார். இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கு வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சுவாமிஜி, மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.